The terms derived from D2 electronic configurations are கேட்டிருக்காங்க. சரிங்களா, டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு டேர்ம் சிம்பிள் அப்படின்னா இதுதான் 2s + 1 அண்டு j. ஸோ இதுதான் டேர்ம் சிம்பிள். டேர்ம் அப்படிங்கிறது நமக்கு கேட்டிருக்குது டேர்ம் தான். ஸோ நமக்கு L 2s + 1 அல்லது Ln + 1. ஸோ நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எப்படி டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ நமக்கு T2 எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பாசிபிள் டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5. ஸோ நமக்கு டி ஆர்பிட்டால். சரி, டின்றது 5 ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ நமக்கு 2 எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு +2 +1 0 -1 -2. சில 2 எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2. சரிங்களா, நமக்கு எல் அப்படிங்கிறது ஸோ டோட்டல் ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர். ஸோ நமக்கு எல் அப்படிங்கிறது எல் ஸோ டோட்டல் ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் குவாண்டம் நம்பர். ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர். எஸ்ன்றது டோட்டல் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். டோட்டல் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் எஸ் அப்படிங்கிறது டோட்டல் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம். சரிங்களா, நமக்கு எல் கண்டுபிடிக்கிறது தெரியும். எல் அப்படிங்கிறது எல் எஸ்ஸா இருந்தது அப்படின்னா நமக்கு 0, பி அப்படின்னா 1, டி அப்படின்னா 2, எஃப் அப்படின்னா 3. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா, டேர்ம் சிம்பிளில் இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ எல் அப்படிங்கிறது எஸ் ஆர்பிட்டால்னா 0, பி ஆர்பிட்டால்னா 1, டி ஆர்பிட்டால்னா 2, எஃப் ஆர்பிட்டால்னா 3 வரும். சரிங்களா, ஸோ இது நமக்கு பாருங்க. ஸோ 2 + 2 + 1 நமக்கு 2 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ நம்ம 2 ஆட் பண்ணிங்கன்னா +3 வருது. ஸோ இதுதான் எல். ஸோ எல் அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா, ஸோ நமக்கு +3 வருது. ஸோ +3 வந்ததுனால நமக்கு என்ன டேர்ம் சிம்பிள்னு பாருங்க. என்ன டேர்ம் வரும்னா, ஸோ +3 வந்திருக்கு அப்படின்னா நமக்கு எஃப். ஸோ எஃப் வருது. ஸோ நமக்கு ஃபார்முலா இதுதான். சரிங்களா, எல் n + 1. ஸோ n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். நமக்கு 2 இருக்கு. சரிங்களா, ஸோ 2 அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ அப்போ நமக்கு எஃப் 2 + 1 நமக்கு 3 வரும். சரிங்களா, இது ஒரு பாசிபிள் டேர்ம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 எலக்ட்ரான் இன்னும் எப்படிலாம் நம்ம டிஃப்ரெண்ட் வேல ஃபில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நமக்கு இப்போ இப்படி ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த 2 எலக்ட்ரான் நீங்கள் இப்படியும் ஃபில் பண்ணலாம். சரிங்களா, அதாவது 2க்கு இடையில எந்த ஒரு கேப் விடக்கூடாது. சரிங்களா, இப்படி ஃபில் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1 2 3 4 5. ஸோ நீங்கள் இப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான் இங்கே ஒரு எலக்ட்ரான் இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. நமக்கு ரெண்டையுமே கேப் விடாம தான் ஃபில் பண்ணணும். சரிங்களா, ஸோ இப்படி தான் ஃபில் பண்ணணும். இப்படி ஃபில் பண்ணவே கூடாது. சரிங்களா, அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு +2 +1 0 -1 -2. ஸோ நமக்கு எல் கண்டுபிடிக்கணும். ஸோ எல் அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு +1 தான் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? +1 தான் வரும். சரிங்களா, எல் அப்படிங்கிறது +1. ஸோ அப்போ எல் நமக்கு +1 அப்படின்னா என்ன டேர்ம் வருதுன்னு பாருங்கள், பி. ஸோ நமக்கு வர டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா பி டேர்ம். சரிங்களா, நமக்கு ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ n + 1 ஃபார்முலா. என்னன்றது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். இங்கே 2 இருக்குது, அப்போ 3 இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி டேர்ம் வர்றதுக்கு நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது D2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இந்த 2 எலக்ட்ரான் நம்ம எப்படிலாம் ஃபில் பண்ணலாம்னு பாருங்க. 1
2 3 4 5 சரிங்களா. ஸோ இதில் நமக்கு இந்த 2 இலக்கணம் சேம் ஆர்பிட்டாலில் போடலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஃபில் பண்ணலாம். ஸோ +2 +1 0 -1 -2. ஸோ இந்த இடத்துல நமக்கு +2 இருக்குது. நமக்கு ஒரு எலக்ட்ரான் இருந்தால் +2 போடுவோம். நமக்கு 2 எலக்ட்ரான் வந்திருக்கு. அப்போ இன்னொரு +2 நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு ஆட் பண்ணிங்கன்னா +4. எல் அப்படிங்கிறது என்ன வருது அப்படின்னா +4 வருது. ஸோ எல் அப்படிங்கிறது +4. ஸோ எல் அப்படிங்கிறது +4 வருது. அப்போ ஸோ நமக்கு 3 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ ஜி. ஸோ நெக்ஸ்ட் வருது பார்த்தீங்கன்னா G4 சரிங்களா. அப்போ ஜி நமக்கு என்ன வரும்னு பாருங்க. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி அண்டு n+1 ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிக்கணும். n+1 நமக்கு இந்த இடத்துல என்னன்ற நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இங்கே வந்து பேர்டாக இருக்குது. அப்போ 0. அப்போ நமக்கு 0 + 1 1 தான் வரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டேர்ம் வர்றதுக்கு நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது T2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் எப்படி ஃபில் பண்ணலான்ட்டு. ஸோ நமக்கு இன்னொரு பாசிபிலிட்டி 1 2 3 4 5 சரிங்களா. ஸோ இந்த 2 எலக்ட்ரானை இங்கே ஃபில் பண்ணலாம். ஸோ நமக்கு 2 எலக்ட்ரான் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் நம்ம ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். +2 +1 0 -1 -2. ஸோ இந்த இடத்துல பாருங்க +1ல 2 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ நமக்கு 1 more +1 இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணினா உங்களுக்கு +2 வரும். ஸோ +2 அந்த எல் நமக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ எல் அப்படிங்கிறது நம்ம 2 கண்டுபிடிச்சிருக்கோம். L2 வந்து அப்படின்னா டி வரும் சரிங்களா. ஸோ நமக்கு எல் அப்போ டி வந்திருக்கு சரிங்களா. அப்போ நம்ம ஸ்பின் மல்டிபிளிசிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ n+1 ஃபார்முலா எந்த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான், இந்த இடத்துல நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ நமக்கு அப்போ 1 தான் வரும் சரிங்களா. அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி ஒரு டேர்ம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி இங்கே விட நம்ம எழுதிக்கிறோம் சரிங்களா. 1 2 3 4 5. ஸோ நமக்கு +2 +1 0 -1 -2. ஸோ இந்த 2 எலக்ட்ரான் இங்கே ஃபில் பண்ணலாம். அப்படின்னா இந்த இங்கே ஃபில் பண்ணலாம். நான் இந்த சைடு போய் நெகட்டிவ் சைடு போயிடக்கூடாது. ஸோ இந்த ஆர்பிட்டால் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ நமக்கு ஃபில் பண்ணி அப்படின்னா எல் அப்படிங்கிற இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வருது பாருங்க 0. ஸோ உங்களுக்கு எல் அப்படிங்கிறது 0 வந்ததுன்னா எஸ் டேர்ம் சரிங்களா. அது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எஸ் டேர்ம். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் n+1 ஸ்பின் மல்டிபிளிசிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த இடத்துல என்னன்றது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ நமக்கு இந்த இடத்துல எந்த ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரானுமே இல்லை. ஸோ அப்போ நமக்கு 0 போடணும். அப்போ நமக்கு இங்கே வர்றது 1 தான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பாசிபிள் டேர்ம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எவ்வளோ பாசிபிள் டேர்ம் வந்துருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 பாசிபிள் டேர்ம் இருக்கு சரிங்களா. ஸோ நமக்கு ஆன்சரை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல D3 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா D1 தான் வருது. ஸோ இந்த ஆப்ஷன் இன்கரெக்ட். பி ஆப்ஷன் பாருங்க F3. ஸோ நமக்கு F3 வந்திருக்கு. நமக்கு F3 வந்திருக்கு. P3 சரிங்களா. P3 வந்திருக்கு கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க G1 சரிங்களா. G1 வந்து கரெக்ட் தான். D1. ஸோ நமக்கு D1 டேர்ம் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க S1. ஸோ S1 கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு பாருங்க ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதுவும் இன்கரெக்ட் அப்படின்னா இதுவும் இன்கரெக்ட். நமக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். Next question number 3. The correct order of polarity of solvent is. ஸோ நமக்கு நிறைய சால்வன்ட் கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பொலாரிட்டி ஆஃப் சால்வன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ பொலாரிட்டி அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக OH பாண்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கு பொலாரிட்டி அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாலிகுல் பாருங்க. நமக்கு அசிட்டிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிட்டிக் ஆசிட் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ அப்போ அதை நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க எத்தனால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எத்தில் அசிட்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இது ரெண்டுல இதில் தான் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்க எத்தனால். ஸோ CH3 CH2 CH3 CH2 OH. ஸோ இங்கேயும் நமக்கு இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு தான் பொலாரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ எத்தில் அசிட்டேட் பாருங்க. ஸோ
ஸோ நமக்கு இதுதான் எத்தில் அசிட்டேட். இதில் எந்த ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங்குமே இல்லை. ஸோ அப்போ இதுக்கு இதுதான் மோர் பொலாரிட்டி. இதுக்கு முன்னாடி அசிட்டிக் ஆசிட் இருக்கு சரிங்களா. ஸோ நமக்கு ஆப்ஷன் பாருங்க, அசிட்டிக் ஆசிட், எத்தனால், எத்தில் அசிட்டேட், இந்த ஆப்ஷன் தான் வரும். ஸோ இது வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, பி ஆப்ஷன் பாருங்க, அசிட்டிக் ஆசிட், எத்தனால், எத்தில் அசிட்டேட். ஸோ இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. இதுல பாருங்க அசிட்டிக் ஆசிட் அண்ட் எத்தில் அசிட்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நாட் எ மோர் போலார். ஸோ எத்தனால் நமக்கு இப்போ செகண்ட் வந்திருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் இன்கரெக்ட், இதுவும் இன்கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் பாருங்க, ஸோ நமக்கு இதுலேயும் கண்டுபிடிக்கலாம். எத்தில் அசிட்டேட் சேமா இருக்கு, இதுலேயும் எத்தில் அசிட்டேட் சேமா இருக்கு. ஸோ இதில் பாருங்க, இதில் எது மோர் போலார்னு பாருங்க. CH3 இருக்கு சரிங்களா. CH3 ஒரு குளோரின் இருக்கு. இது 10-, இது 10+. இதுவும் போலார் தான். இந்த இடத்துல பாருங்க நமக்கு 2 குளோரின் இருக்கு. ஸோ அப்போ இதுதான் நமக்கு மோர் போலார் சரிங்களா. அப்போ 10+ இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இதுதான் மோர் போலார். ஸோ 2 எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இதுதான் மோர் போலார். ஸோ நமக்கு இந்த 2 வரதான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இன்கரெக்ட். நமக்கு டி தான் கரெக்ட் ஆன்சர். இப்படிதான் நீங்க ஆர்டர் ஆஃப் பொலாரிட்டி ஆஃப் சால்வெண்ட் கண்டுபிடிக்கிறதும். இது ஸ்பெக்ட்ரோஸ்கோப், ஏதாவது குரோமோட்டோகிராஃபில இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் சால்வெண்ட் பொலாரிட்டிஸ். ஸோ நமக்கு வாட்டருக்கு தான் அதிகம். நெக்ஸ்ட் அசிட்டிக் ஆசிட், நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் அசிட்டிக் ஆசிட் இருந்தது. ஸோ இது அசிட்டிக் ஆசிட் இருந்தது. நெக்ஸ்ட் எத்தனால் இருந்தது பாருங்க, இதுதான் எத்தனால். ஸோ நமக்கு அசிட்டிக் ஆசிட் ஃபர்ஸ்ட் வரும், எத்தனால் நெக்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் எத்தில் அசிட்டேட், அதுக்கப்புறமா டைக்ளோரோ மீத்தேன் வந்திருக்கு சரிங்களா. டைக்ளோரோ மீத்தேன் தான் இந்த மாதிரி சால்வெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க சரிங்களா இந்த ஆர்டர்ல. ஸோ அசிட்டிக் ஆசிட், எத்தனால், அதுக்கப்புறம் எத்தில் அசிட்டேட் வரும். ஸோ நெக்ஸ்ட் தான் நமக்கு டைக்ளோரோ மீத்தேன், அதுக்கப்புறம் நமக்கு பென்சீன் வரும். அவங்க கொடுத்துருக்க ஆன்சர்ல நமக்கு பென்சீன்ல இருந்தது. ஸோ இதுதான் பொலாரிட்டி ஆஃப் சால்வெண்ட், பென்சீன் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் டைக்ளோரோ மீத்தேனுக்கு அப்புறம் வர்றது சரிங்களா. ஸோ இதுதான் இந்த ஆர்டர் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், சால்வெண்ட் பொலாரிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the unsaturated hydrocarbon formed at the end of Hoffman exhaustive methylation சரிங்களா. ஸோ இதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. எக்ஸாஸ்டிவ் மெத்திலேஷன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, CH3 மெத்தில் அயோடைடு தான். ஸோ நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு, ஸோ மெத்தில் அயோடைடு தான் அதுக்கு அர்த்தம். ஸோ நமக்கு நைட்ரஜன் இருக்கு. ஸோ இங்கே போய் அட்டாக் பண்ணும்போது இந்த அயோடின் எலிமினேட் ஆகி வெளியில் போய் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் CH3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப்மன் எலிமினேஷன் போகும். ஸோ நமக்கு I- இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஹாஃப்மன் எலிமினேஷன் போகும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இதுவும் ஒரு பீட்டா எலிமினேஷன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணலாம். எவ்வளோ பீட்டா எலிமினேஷன், பீட்டா கார்பன் இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா. ஸோ இது ஆல்பா, இது பீட்டா. ஸோ இது ஒரு பீட்டா கார்பன். ஸோ இது ஆல்பா, இது பீட்டா. ஸோ இது ஒரு பீட்டா கார்பன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது ஆல்பா, இது பீட்டா. ஸோ இதுவும் ஒரு பீட்டா கார்பன். ஸோ நமக்கு பாருங்க, இதுதான் இவ்வளோ நமக்கு பீட்டா ஹைட்ரஜனை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது, ஸோ நமக்கு ஹாஃப்மன் அப்படின்னாலே என்ன எலிமினேஷன் அப்படின்னா லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் சைடு இருக்க புரோட்டானை நமக்கு ரிமூவ் பண்ணணும் சரிங்களா. லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் புரோட்டான். ஸோ இந்த பாருங்க எத்தனை பீட்டா கார்பன் இருக்கு, இங்க ஒரு பீட்டா கார்பன், இது ஒரு பீட்டா, இது ஒரு பீட்டா கார்பன். ஸோ இதுல பாருங்க இந்த கார்பன்ல நமக்கு ஸோ எக்ஸ்ட்ரா இங்கிட்ட ஒரு மெத்தில் குரூப் சப்ஸ்டிடியூஷன் ஆயிருக்கு. இந்த கார்பன்ல பாருங்க எக்ஸ்ட்ரா இங்க ஒரு மெத்தில் குரூப் சப்ஸ்டிடியூஷன் ஆயிருக்கு. ஸோ இவங்க மோர் சப்ஸ்டிடியூட்டட்னு அர்த்தம் சரிங்களா இந்த கார்பன்ல. ஸோ இந்த பீட்டா கார்பன் பாருங்க, இதுல 3மே ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஸோ இதுக்கு அப்புறம் ஃபர்தரா எந்த ஒரு சப்ஸ்டிடியூஷனுமே இல்லை, 3மே ஹைட்ரஜன். அப்போ இங்க இருக்க புரோட்டான் நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பேஸ், இங்க இருக்க புரோட்டானை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த பாண்டு இங்க ஷிஃப்ட் ஆகும்போது ஸோ நமக்கு இந்த பாண்டு புரோக்கன் ஆகி இந்த நைட்ரஜன் மேல இருக்க பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்
ஸோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட் இதுதான். ஸோ இந்த இடத்துல நமக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் டபுள் பாண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபர்தராக மறுபடியும் நமக்கு எக்ஸாஸ்டிவ் மெத்திலேஷன் பண்ணணும். ஸோ சிஹெச் மெத்தில் ஐடர் போடுவோம். ஸோ இங்கே இருக்க லோன் பேர் நமக்கு அகைன் வந்து இங்கே அட்டாக் பண்ணும்போது ஸோ இந்த அயோடின் எலிமினேட்டாக வெளியில் போயிடும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பாருங்கள். இந்த இடத்துல டபுள் பாண்ட். இங்கே நைட்ரஜனில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நமக்கு லோன் பேரர் லாஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ நமக்கு CH3 CH3. ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ண அப்படின்னா நமக்கு எக்ஸாஸ்டிவ் மெத்தில் எலிமினேஷன் கால்குலேட் எலிமினேஷன் போகும். ஸோ ஆல்பா பீட்டா. ஸோ இந்த இடத்துல நமக்கு இங்கே இருக்க புரோட்டானை தான் ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் அவைலபிள் நமக்கு பீட்டா ஹைட்ரஜன். ஸோ நமக்கு பேஸ் வந்து இந்த புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஸோ இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகி நமக்கு இந்த பாண்டு ப்ரோக்கன் ஆகி நைட்ரஜன்ல இருக்க பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பாருங்க. நமக்கு இதுதான் ப்ராடக்ட். 1 2 3 4 5 6. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் 5th பொசிஷன்லையும் நமக்கு டபுள் பாண்ட் வந்திருக்கு. ஸோ பாருங்க. ஸோ நமக்கு ஆப்ஷனை பாருங்க. 1 2 3 4 5 6. ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் அண்டு 4ல தான் நமக்கு டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது இன்கரெக்ட் ப்ராடக்ட். இது பாருங்க 1 2 3 4 5 6. நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேயும் நமக்கு 3rd பொசிஷன் டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுவும் இன்கரெக்ட் ப்ராடக்ட். நமக்கு வரக்கூடியது 1 and 5ல தான். ஸோ பாருங்க 1 2 3 4 5 6. இங்கே ஒரே ஒரு டபுள் பாண்ட் தான் இருக்கு. ஸோ இது இன்கரெக்ட் ப்ராடக்ட். 1 2 3 4 5. ஸோ நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் 5th பொசிஷன்லையும் நமக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆப்ஷன் நம்பர் டி தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்படி தான் நீங்கள் ஆன்சர் எலிமினேட் பண்ணணும். ஸோ நீங்கள் இதெல்லாம் இப்படி ஸ்லோவாக பண்ணக்கூடாது. எக்ஸாம்களில் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ அவங்களுக்கு புரியணுமே அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்லோவாக பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. சரிங்களா? அதர்வைஸ் இதெல்லாம் பார்த்தோன்னு ஆன்சர் போட்டுடலாம் எக்ஸாம்களில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சஜஸ்ட் a suitable reagent for the transformation. ஸோ நமக்கு ஒரு அல்கீன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு அல்கீன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த நமக்கு அல்லலி பொசிஷன்ல ஒரு OH வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு OH வந்திருக்கு. ஹைட்ராக்ஸ் குரூப் வந்திருக்கு. ஸோ இதுல என்ன ரியேஜன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரியேஜன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரியேஜன் நமக்கு MnO2 கொடுத்துருக்காங்க. ஸோ MnO2 வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி அண்ட் பெனிசிலிக் அண்ட் அல்லேலிக் ஆலையால தான் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனா நமக்கு ஆக்சிடைஸ் பண்ணும். இந்த இடத்துல பாருங்க எந்த ஒரு ஆலையாலே கிடையாது ஸ்டார்டிங் மீட்ல. ஸோ அப்போ இதோட ரோல் இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ இது பார்த்தோன்னு எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க ஆஸ்மியம் டெட்ராக்சைடு. இது நமக்கு தெரியும் ஒரு அல்கின் இருக்கு அப்படின்னா. ஸோ இதுல நமக்கு ஆஸ்மியம் டெட்ராக்சைடு போடும்போது நமக்கு டயால் ஃபார்ம் ஆகும், விசினால் டயால் ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு இந்த டபுள் பாண்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ அப்போ நமக்கு ஆஸ்மியம் டெட்ராக்சைடு இங்கே எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே கிடையாது. ஸோ நமக்கு பார்த்தோன்னு எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ H2O2 ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் ஈபாக்சைடு ஃபார்மேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் டபுள் பாண்ட் இருக்குன்னா ஸோ இந்த இடத்துல H2O2 ரியேஜன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஈபாக்சைடு. இன்கேஸ் நமக்கு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஹைட்ரோபோரேஷன் BH3 அண்டு H2O2 OH மைனஸ் இந்த மாதிரி டைம்ல தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன் ஆகுது, அதுக்கப்புறம் H2O2 போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல இதோட ரோல் நமக்கு இங்கே கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ நமக்கு ஈபாக்சைடு ஃபார்ம் ஆகல, எதுவுமே இந்த மாதிரி ஹைட்ரோபோரேஷன் ரியேஜன் கொடுக்கல. ஸோ இதுவும் இன்கரெக்ட். நமக்கு செலினியம் டை ஆக்சைடு தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நமக்கு இதை பார்த்தோம்னு சொல்லிதான் செலினியம் டை ஆக்சைடை நமக்கு அல்லலிக் பொசிஷனை நமக்கு ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா? இதோட ரூல் அதுதான். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நமக்கு பாருங்க. ஸோ நமக்கு செலினியம் டை ஆக்சைடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு அல்லலிக் ஆல்கஹால் இருந்ததுன்னா ஸோ அதை நமக்கு சரி ஒரு அல்லலிக் கார்பன் இருந்தது அப்படின்னா ஸோ இந்த கார்பனை நமக்கு அல்லலிக் ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதுதான் செலினியம் டை ஆக்சைடு ரோல். ஸோ நமக்கு இன்னும் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. ஸோ ஒரு கார்பனேட் காம்பவுண்ட் இருக்கு,
அதுக்கு அட்ஜஸ்டன் பொசிஷன் நமக்கு ஒரு CH2 அதாவது மெத்திலின் கார்பன் இருந்ததுன்னா இதையும் நமக்கு டபுள் பாண்ட் ஓவா ஆக்சிடைஸ் பண்ணும். ஸோ இதுதான் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ரோல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் செலினியம் டை ஆக்சைடை பற்றி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The reactant are in the following reaction is. ஸோ நமக்கு ரியாக்டன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு சோடியம் நைட்ரேட் போடும்போது நமக்கு ரெண்டு விதமான ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ நமக்கு தெரியும் இந்த ரியேஜன் யூஸ் பண்ணாலே நமக்கு ஒரு அமீன் இருந்ததுன்னா அதை டைசோனியம் சால்ட்டாக கன்வெர்ட் பண்ணும், லீவிங் குரூப்பாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ நமக்கு இந்த 4 ஆப்ஷன் எடுத்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் வந்து நமக்கு இந்த மாதிரி ரெண்டு ப்ராடக்டாக கொடுக்குது அப்படின்ட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்குவோம். ஏவை எடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு NH2 பிரைமரி அமீன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டையசோடைசேஷன் ரியாக்ஷன் சரிங்களா. NaNH2 சாரி NaNH2 கிடையாது, NO2. நமக்கு HCl or H ப்ளஸ் ஒரு ஆசிட் போட்டிருக்காங்க. நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா டைசோனியம் சால்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ லீவிங் குரூப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டு ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் நமக்கு நெக்ஸ்ட் சால்வண்ட் வாட்டர்ல இருக்க நியூக்ளியர்களை வந்து டைரக்டா அட்டாக் பண்ணி நமக்கு ஒன் மோர் ப்ராடக்ட் இப்படி கிடைக்கலாம். 4 மெம்பர் ரிங்ல நமக்கு OH வரலாம். நமக்கு டைரக்டா அந்த வாட்டர்ல இருந்து OH டைரக்டா எழுதிட்டு செய்யலாம். ஒன் மோர் ஸ்டெப் வரணும், இந்த புரோட்டானை எலிமினேட் பண்ணிட்டு நமக்கு OH வர மாதிரியா. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான் நம்ம டைரக்டா ப்ராடக்ட் எழுதிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு சரிங்களா. என்ன பண்ண அப்படின்னா இந்த இங்க இருக்க பாண்டு இங்க ஷிஃப்ட் ஆகி இதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டு நமக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வர மாதிரியா. ஸோ சரிங்களா. ஸோ நமக்கு என்ன வரும்னு பாருங்க, சைக்ளோப்ரோபைன் வர மாதிரியா. ஸோ இந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வர மாதிரியாகும். புரியுதுங்களா. இங்க இருக்க 2 எலக்ட்ரானை ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இப்படி எடுத்துட்டு போகுது அப்படின்னா ஸோ நமக்கு இந்த இடத்துல வேக்கண்ட் கிரியேட் ஆகும். ஸோ அந்த வேக்கண்ட்டை நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் மனசுமோ நமக்கு தெரியும். வேக்கண்ட் ஆனது அப்படின்னா நமக்கு அதில் பாசிட்டிவ் சார்ஜ் போடுவோம். ஸோ இந்த டைம் நமக்கு வாட்டர் சால்வெண்ட் மாலிகுல் வந்து இங்கே அட்டாக் பண்ணும். ஸோ நமக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு சரிங்களா. ஸோ நமக்கு இதுவும் ஒரு பாசிபிலிட்டி. நமக்கு இங்கேயும் OH வரலாம். ஸோ இதுவும் பாசிபிலிட்டி இருக்கு, இதுவும் பாசிபிலிட்டி. நமக்கு ஆப்ஷன் 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஸோ இது வந்து இது கொடுக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, பி ஆப்ஷன் எடுத்து ட்ரை பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இதுல பாருங்க, இதுல நமக்கு டையசோடைசேஷன் நடந்து இந்த குரூப் எலிமெண்டாக வெளியே போனோம். இங்க இப்போ கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு இந்த சால்வன் மாலிகுல் வந்து ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ஒரு லீனியர் அலையால் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சைக்கிளிக்கான எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க பார்த்தோன்னா ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் சி பாருங்க. சில பாருங்க, இப்போ நீங்க இந்த ஆப்ஷன் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு சியை ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ HNO2 இந்த சால்வன் டைரக்டா இதுலயே உங்களுக்கு ரியேஜன்ஸ் யூஸ் பண்றேன். NaNO2 H பிளஸ் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு டையசோடைசேஷன் ரியாக்ஷன் நடந்து கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நமக்கு இங்க ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இதுலயும் 2 பாசிபிலிட்டி இருக்கு சரிங்களா. ஸோ நமக்கு வாட்டர் மாலிகுல் டைரக்டா இங்க வந்து அட்டாக் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இங்க OH வரலாம், அல்லது ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கலாம் சரிங்களா. நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இருக்க இந்த 2 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இந்த 2 எலக்ட்ரான் எடுத்துட்டு ஸோ இப்போ ரிங்கு எக்ஸ்பான்ஷன் ஆகலாம் சரிங்களா. ஸோ ரிங்கு எக்ஸ்பான்ஷன் ஆனது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இதுல வந்து நமக்கு வாட்டர் மாலிகுல் அட்டாக் ஆனது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் நமக்கு 4 மெம்பர் மேல ஒரு OH வருது. ஸோ இதுவும் நம்ம பாருங்க, இதுவும் இந்த 2 ப்ராடக்டா கொடுக்குது. நமக்கு ஆப்ஷன் நம்பர் சியும் 2 ப்ராடக்ட் கொடுக்குது. நமக்கு ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன்னா எய்தர் ஏ ஆர் சி. ஸோ டி தான் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ நமக்கு ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்ட், எய்தர் ஏ ஆர் சி. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ நமக்கு கார்போகேட்டையான் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் தான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு டெர்ஷரி, ட்ரோபோலியம் கேட்டையான்,
அல்லேலிக் கேட்டையான், பென்சிலிக் கேட்டையான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் தெரியும். பென்சிலிக் சரி நமக்கு பென்சிலிக் கார்போகேட்டையான் அண்ட் அல்லேலிக். ஸோ இதுதான் அல்லேலிக் கார்போகேட்டையான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷரி கார்போகேட்டையான், அடுத்து செகண்டரி. ஸோ இதுதான் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர். இதுக்கு முன்னாடி நமக்கு ட்ரோபோலியம் கேட்டையான் வரும் சரிங்களா. இதுக்கு முன்னாடி நமக்கு ட்ரோபோலியம் கேட்டையான், ஸோ இந்த இடத்துல வருது இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு ட்ரோபோலியம் கேட்டையான். ஸோ ஏன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அது மோர் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து நமக்கு 7 ரெஃபரன்ஸ் ஃபார்ம் இருக்கு சரிங்களா. ஸோ நமக்கு இதில் 7 ரெஃபரன்ஸ் இருக்கு, இதில் 4 ரெஃபரன்ஸ் இருக்கு பென்சிலிக் கார்போகேட்டையான்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தான் இருக்கு சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் மூலம் டெர்ஷரியில் மோர் ஸ்டேபிள் சொல்லுவோம். ப்ளஸ் எஃபெக்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கு. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பை எலக்ட்ரான் இருக்கும், மீசோமரிக் எஃபெக்ட் இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ ப்ளஸ் எஃபெக்ட் இதை காட்டிலும் நமக்கு ரெசனன்ஸில் வரதான் மோர் ஸ்டெபிலிட்டி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஸோ இதில் நமக்கு 3 இருக்கு பை பாண்டில். பை எலக்ட்ரானை வச்சு கார்போகேட்டைனை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ நமக்கு இதில் இந்த 3 கார்போகேட்டைனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை எலக்ட்ரானை வச்சு தான் இந்த கார்போகேட்டைனை ஸ்டெபிலைஸ் பண்ணுது சரிங்களா. ஸோ அப்போ யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இவங்க 3 பேரில் அப்படின்னா யாருக்கு அதிகமான ரெசனன்ஸ் இருக்கோ ஸோ அவங்களுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ இவருக்கு தான் 7 ரெசனன்ஸ் ஃபார்ம் இருக்கு. ஸோ அப்போ இவர் தான் மோர் ஸ்டேபிள் ட்ரோபோலியம் கேட்டையான் தான். ஸோ இதில் நீங்கள் ஆன்சரை பார்த்தோன்னு ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. விச் ஒன் இஸ் மோர் அசிட்டிக். ஸோ நமக்கு மோர் அசிட்டிக் அப்படின்னா ஒரு H+ கொடுக்கணும், அதுதான் மோர் அசிட்டிக். ஸோ நமக்கு ஹெட்டிரோ ஆட்டோமையில் இருக்கிற புரோட்டானை வந்து சாரி இந்த மாதிரி புரோட்டான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரோட்டானை கொடுக்கும். பட் இந்த இடத்துல அந்த மாதிரி எந்த ஒரு ஹெட்டிரோ ஆட்டமே கிடையாது. ஸோ ஹைட்ரோ கார்பன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரோ கார்பன் எப்படி நம்ம அசிட்டிக் சொல்லலாம் அப்படின்னா எந்த மாதிரி புரோட்டான் அசிட்டிக் புரோட்டான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டபுள் பாண்ட் இருக்கு உங்களுக்கு. ஸோ இங்க இருக்கிற புரோட்டான் வந்து மோர் அசிட்டிக் புரோட்டான். ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஹைட்ரோ கார்பன் சரிங்களா. அப்போ இங்க இருக்க நீங்க ஒரு புரோட்டான் ரிமூவ் பண்ணீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 டபுள் பாண்டுமே உங்களுக்கு ரெஃபரன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி புரோட்டான்ல மோர் அசிட்டிக் புரோட்டான்ஸ் ஹைட்ரோ கார்பன் நீங்க படிக்கும்போது. ஸோ ஒன் மோர் ஸோ பென்சிலிக் பொசிஷன்ல இருக்க புரோட்டானுமே உங்களுக்கு வந்து மோர் அசிட்டிக் புரோட்டான் தான். ஸோ இந்த புரோட்டான் எல்லாமே மோர் அசிட்டிக் தான். ஏன் அப்படின்னா இந்த புரோட்டானை நீங்க ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஆனயன் ஃபார்ம் ஆகும். அந்த ஆனயன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பென்சின் ரிங்ல உங்களுக்கு ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க அந்த புரோட்டான் வந்து மோர் அசிட்டிக் புரோட்டான். ஸோ அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. பட் சில இந்த கான்செப்ட் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரோட்டானை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ அதுதான் மோர் அசிட்டிக் புரோட்டான். ஸோ இப்படி இருக்கிறது மோர் அசிட்டிக் தான். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கும்போது மேக்ஸிமம் அரோமேட்டிசிட்டியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இது வரைக்கும் எக்ஸாமே எடுப்பாங்க சரிங்களா. ஒரு புரோட்டானை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த மாலிகுல் வந்து எந்த காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு அரோமேட்டிசிட்டியை ரீடைன் பண்ணுதோ அதுதான் வந்து மோர் அசிட்டிக் புரோட்டான். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற புரோட்டான் தான் மோர் அசிட்டிக் புரோட்டான். ஸோ பாருங்க நமக்கு இதுதான் மோர் அசிட்டிக் புரோட்டான்ஸ். ஸோ இதுவும் மோர் அசிட்டிக் புரோட்டான் தான். ஏன்னா இங்க இருக்க புரோட்டான் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா இங்க இருக்க ஃபார்ம் ஆகிற நெகட்டிவ் சார்ஜ் இதுல ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். ஸோ நமக்கு இங்க இருக்க புரோட்டான் தான் மோர் அசிட்டிக் புரோட்டான். ஏன் அப்படின்னா இங்க இந்த புரோட்டான் நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இது நமக்கு ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும் சரிங்களா. ஸோ இதுவும் நமக்கு மோர் அசிட்டிக் புரோட்டான் தான். இதுவும் நமக்கு மோர் அசிட்டிக் புரோட்டான் தான். நம்ம sp2 கார்பன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த புரோட்டான் வந்து அந்த அளவுக்கு மோர் அசிட்டிக் புரோட்டான் கிடையாது. இது எல்லாமே sp3 கார்பன் இருக்கிற புரோட்டான்ஸ். இவங்கெல்லாம் sp3 அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. இந்த புரோட்டான் வந்து நாட்டிய இது பார்த்தோன்னு எலிமினேட் பண்ற ஆப்ஷன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எது வந்து ஆஃப்டர் ரிமூவிங் த புரோட்டான் எது வந்து அரோமேட்டிசிட்டியை ரீடைன் பண்ணுது அரோமேட்டிசிட்டியை கொடுக்குதுன்னு பார்க்கணும் பாருங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆனது அப்படின்னா ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4n+2 ஒபை பண்ணும் சரிங்களா. 4n+2 ஒபை பண்ணும். இது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்.
ஸோ நமக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க சரிங்களா. அப்போ நமக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் அரோமேட்டிக், இது பாருங்க இதுவும் நான் அரோமேட்டிக், இது ஆன்டி அரோமேட்டிக். ஸோ நமக்கு இதுதான் மோர் அசிடிக் புரோட்டான்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which of the following molecule consume 2 molecules of ethyl magnesium bromide? ஸோ நமக்கு ஒரு கிரிக்னா ரியேஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தில் மெக்னீசியம் புரோமைடு. ஸோ இது வந்து இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனுக்கு வந்து 2 மோல்ஸ் தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. 2 மோல்ஸ் கன்சியூம் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பாருங்க இது எல்லாமே நம்ம பார்த்தோன்னு கண்டுபிடிச்சோம். ஏதோ அசிட்டிக், நமக்கு இங்க எல்லாமே அசிட்டிக் புரோட்டான் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் கிரிக்னா ரியேஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ். ஸோ அப்போ இது நம்ம அசிட்டிலின் மேல இருக்க புரோட்டானை அப்சார்ட் பண்ணும் சரிங்களா. அசிட்டிலின் புரோட்டான் OH NH ஸோ SH ஸோ இந்த மாதிரி புரோட்டான்லாம் அப்சார்ட் பண்ணும். ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் ஏவை பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இங்கே இருக்குது ஒரே ஒரு புரோட்டான், இதுதான் அசிட்டிக் புரோட்டான். ஸோ நமக்கு இதில் ஒரே ஒரு மெத்தில் மெக்னீசியம் தான் தேவைப்படும். ஸோ அப்போ நமக்கு இதில் 1 மோல் தான் கன்சியூம் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் வராது சரிங்களா. ஆப்ஷன் பி பாருங்க, ஸோ இது ஒரு அசிட்டிக் புரோட்டான், ஸோ இதுவும் ஒரு அசிட்டிக் புரோட்டான். ஸோ நமக்கு இதுக்கு ஒரு மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு தேவைப்படும். இந்த புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நமக்கு எத்தில் மெக்னீசியம் புரோமைடு தேவைப்படும். ஸோ இது ஒரு மோல், ஸோ இதுவும் ஒரு மோல் தேவைப்படும் சரிங்களா. அப்போ நமக்கு இது 2 மோல் கன்சியூம் ஆகுது. சரி, இந்த ஆப்ஷனுக்கு 2 மோல் கன்சியூம் ஆகுது. இது வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் சி ஆப்ஷனை பாருங்க. சி ஆப்ஷன்ல ஸோ இதுவும் ஒரு அசிட்டிக் புரோட்டான், ஸோ இதுவும் ஒரு அசிட்டிக் புரோட்டான். அப்போ நம்ம இங்கேயும் நமக்கு 2 மோல் தேவைப்படுது. சி வர வாய்ப்பு இருக்கு சரிங்களா. இதில் ஆன்சர் பாருங்க, both B and C. So correct answer. So நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி தான் சரிங்களா. both B and C. So நமக்கு கரெக்ட் ஆன்சர் both D and B and C. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, find the reagent suitable for the conversion. இதுக்கு என்ன ரியேஜன் யூஸ் பண்ணு கேட்டிருக்காங்க. சூட்டபிள் ரியேஜன் இங்க ஒரு நமக்கு ஒரு டபுள் பாண்ட் சைக்கிள் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொசிஷன்ல நமக்கு ஹேலஜன் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம ஹேலஜனைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, Br2 கார்பன் டெட்ரா குளோரைடு. ஸோ நம்ம கார்பன் டெட்ரா குளோரைடு யூஸ் பண்ணாலும் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு அல்கீன் இருக்கு அப்படின்னா, ஸோ நமக்கு ஒரு அல்கீன் இருக்கு, Br2 கார்பன் டெட்ரா குளோரைடு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரோமினேஷன் நடக்கும் டபுள் பாண்ட்ல சரிங்களா. ஸோ நமக்கு ஒரு புரோமினேஷன் நடக்கும். பட் இங்க பாருங்க இந்த டபுள் பாண்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ அப்போ இந்த ரியேஜன்ஸோட ரோல் இங்க கிடையவே கிடையாது, புரோமினேஷன் நடக்கவே இல்லை சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பி பாருங்க. ஸோ ரெட் பாஸ்பரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா, இதோட ரோல் +1 +2 புக்கில் கூட நீங்க படிச்சிருப்பீங்க. NBZன்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு உங்களுக்கு ஆசிட் இருக்கு, ஸோ ஆசிட் இருக்கும்போது உங்களுக்கு இதுல வந்து ஆல்பா பொசிஷன்ல உங்களுக்கு புரோமினேஷன் பண்றதுக்காக தான் இந்த ரியாக்ஷனை யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ரெட் பாஸ்பரஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆல்பா பொசிஷன் உங்களுக்கு புரோமினேஷன் கொண்டு வருவாங்க. ஸோ இதுக்கு தான் இந்த ரியாக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பேஸ் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா இங்க இருக்க அசிட்டிக் புரோட்டானை எடுத்துட்டு போயிடும். ஸோ அந்த பேஸ் என்ன பண்ணா, இங்க இருக்க அசிட்டிக் புரோட்டானை எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல ஹேலஜனைசேஷன் நம்ம பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஸ்பெசிஃபிக்கா இந்த ரியாக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்பரஸ் யூஸ் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இந்த ஆல்பா பொசிஷன்ல நமக்கு புரோமினை கொண்டு வரலாம். ஸோ இதுதான் பெஸ்ட் மெத்தட். ஸோ இது படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ அப்போ நமக்கு இந்த ஆப்ஷன் வராது. இங்கே எந்த ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எந்த ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்புமே கிடையாது. ஸோ இதை பார்த்தோன்னு எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இது பாருங்க HBr அண்ட் H2O2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்தா நமக்கு தெரியும் இது வந்து டபுள் பாண்ட்ல HBr அடிஷன் ஆகுது சரிங்களா. ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல். ஸோ நமக்கு இந்த ரியேஜன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த ரியேஜன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சைக்ளோஹெக்சேன் இருக்குன்னா
ஸோ இதில் நமக்கு ஹெச்பிஆர் இதில் வந்து நமக்கு செலக்டிவிட்டிலாம் கிடையாது. ஹெச்பிஆர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெராக்சைடு நமக்கு ஹெச்பிஆர் வந்து டபுள் பாண்டில் தான் அடிஷன் ஆகும். ஸோ இங்கிட்டு புரோமின் இங்கிட்டு ஹைட்ரஜன். ஸோ நமக்கு சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால நம்ம ஆன்டி மார்கோனிக் அப்ரோல் நம்ம சொல்ல முடியாது. அன்சிமெட்ரிக்கலாக இருக்கிற அல்கீனில் தான் நம்ம ஆன்டி மார்கோனிக் அப்ரோல் பேசுவோம். இது வந்து சிமெட்ரிக்கல் அல்கீன். ஸோ அப்போ இங்கே நம்ம சொல்ல முடியாது. நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இதுதான் ஆக்சுவலாக. ஸோ நமக்கு இந்த டபுள் பாண்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ அப்போ நமக்கு இதோட ரோல் இங்கே கிடையவே கிடையாது. என்பிஎஸ் அண்ட் ஏஐபிஎன் இதுதான் சரிங்களா. ஸோ என்பிஎஸ் ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா இது பென்சீலிக் அல்லேலிக் பொசிஷன்ல புரோமினேஷன் நடக்கும். நமக்கு இதுதான் அல்லேலிக் பொசிஷன். ஸோ இந்த பொசிஷன்ல தான் நமக்கு புரோமினேஷன் ஆகும். என்பிஎஸ் அப்படிங்கிறது ஒரு புரோமின் சோர்ஸ், புரோமினை ரிலீஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்பெசிஃபிக்காக பாருங்க இதுதான் அல்லேலிக் பொசிஷன். இந்த பொசிஷன்ல நமக்கு புரோமினேஷன் நடந்திருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். டி தான் கரெக்ட். அல்லேலிக் அண்ட் பென்சீலிக் பொசிஷன்ல தான் ஸ்பெசிஃபிக்கா புரோமினேஷன் நடக்கும் இந்த ரியேஜன் யூஸ் பண்ணும்போது. அதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் இஸ் த வீக்கஸ்ட் பேஸ் அமாங் த ஃபாலோவிங். ஸோ நமக்கு இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து வீக் பேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பேஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லோன் பேரை டொனேட் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த மாதிரி லோன் பேரை டொனேட் பண்ணாதான் நமக்கு பேஸ் சரிங்களா. ஸோ இது இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த லோன் பேர் வந்து நமக்கு ஃப்ரீயா இந்த இதே இடத்துல இருந்தது அப்படின்னா அப்போ ஈஸியாக நமக்கு டொனேட் பண்ணிடுவார் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்க நமக்கு 4 டிஃப்ரெண்ட் குரூப் கொடுத்தாங்க. இதை வச்சு நமக்கு ஆன்சரை டிசைட் பண்ண முடியும் சரிங்களா. நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏவா பாருங்க. இது ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் சரிங்களா. கேளச்சு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொல்லும்போது நமக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னு சொல்லுவோம். ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் இதை நம்ம சொல்லும்போது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அண்ட் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் இது ஒரு எக்ஸப்ஷன் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இங்க இருக்க லோன் பேரை இங்க ரிங்குக்குள்ள நமக்கு ரெஃபரன்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ண அப்படின்னா லோன் பேரை இப்படி டொனேட் பண்ணிட்டே இருக்கும்போது எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும். இந்த நைட்ரஜன் நமக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாயிரும் சரிங்களா. அப்போ நமக்கு ஈஸியாக எலக்ட்ரான் டொனேட் பண்ணிடுவாரு H+. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி நைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கு அப்படின்னா ஈஸியாக நம்ம புரோட்டானை அதாவது இந்த லோன் பேரை டொனேட் பண்ணிடும். ஸோ இதுவும் பாருங்க எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நைட்ரஜன் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஈஸியாக இந்த லோன் பேரை டொனேட் பண்ணும். இதுவும் பாருங்க ஸ்ட்ராங் டொனேட்டிங் குரூப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அப்போ இந்த நைட்ரஜன் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு ஈஸியாக H+ டொனேட் பண்ணிடும். சரி இந்த லோன் பேர் எலக்ட்ரான் டொனேட் பண்ணிடும். பாருங்க இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படிங்கிறதுனால இங்க வரைக்கும் லோன் பேரை இது என்ன பண்ணா தன் பக்கம் இழுத்துக்கிறோம் சரிங்களா. அதாவது வித்ட்ராயிங் குரூப் இருந்தது அப்படின்னா ஸோ தன் பக்கம் அட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கும் சரிங்களா. எலக்ட்ரான் டென்சிட்டி லெஸ்ஸா இருக்கும். அப்ப என்ன பண்ணா இவரால் ஈஸியாக H+ என்னது அந்த லோன் பேரை நம்மளால டொனேட் பண்ண முடியாது. இந்த சைடு ரெஃபரன்ஸ்ல இருக்கனால அப்ப இவர் தான் வீக் பேஸ் அப்புறம் இதுதான் வீக் பேஸ். ஏன் அப்படின்னா இந்த லோன் பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிங்குக்குள்ள ரெஃபரன்ஸ்ல இருக்கு. அப்ப இதுதான் வீக் பேஸ். இந்த இடத்துல அப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இந்த லோன் பேரை டொனேட் பண்ணிடுவாங்க. இவரால நம்ம டொனேட் பண்ண முடியாது. அதுக்கு ரீசன் இங்க எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் டி தான் கரெக்ட். வீக் பேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஸ்ட்ராங் பேஸ்ன்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். சி ஆன்சர். வீக் பேஸ்ன்னு கேட்டதுனால இந்த ஆப்ஷன். 12th கொஸ்டின் பாருங்க. 12th கொஸ்டின். D glucose and D mannose are related to us. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ பாருங்க ஆனோமரா இல்ல எபிமர் ஆர் என்என்சிமர் ஆர் ஹோமோமரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் தெரியும். டி குளுக்கோஸுக்கும் டி மேனஸுக்குள்ள ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். பாருங்க நமக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டி குளுக்கோஸ் அண்ட் டி மேனஸோட ஸ்ட்ரக்சர். இதுக்கு ரிலேஷன்ஷிப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பாருங்க ஒரே ஒரு கைரல் கார்பன் மட்டும் நமக்கு டிஃப்ரெண்டா வந்திருக்கு சரிங்களா. ஸோ பாருங்க இதுல இருக்க கைரல் கார்பன் இதுல இருக்க கைரல் கார்பனையும் பார்க்கணும். ஸோ இங்க ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் வச்சு பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஆர் கான்ஃபிகரேஷன் இது எஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த கைரல் கார்பன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் வரும். ஸோ இது நமக்கு ஆர் வருது. ஸோ இது நமக்கு ஆர் கான்ஃபிகரேஷன். பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு
எஸ் கான்ஃபிகரேஷன், இது நமக்கு ஆர் கான்ஃபிகரேஷன், இது நமக்கு ஆர் கான்ஃபிகரேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர் கான்ஃபிகரேஷன் தான். சரிங்களா? ஸோ நமக்கு பாருங்க இந்த 2 மாலிகுல் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த மாலிகுல பாருங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் மாலிகுல பாருங்க. ஸோ நமக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பரிங் வச்சிங்க அப்படின்னா 1, 2, 3. ஸோ 3 நீங்க நம்பரிங் வைக்கணும். ஸோ அப்போ செகண்ட் கார்பன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. இது ஆறுன்னு வந்து அது எஸ்ன்னு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இது ஆறு, இது எஸ். ரிமைனிங் எல்லாமே பாருங்க எஸ். ஸோ இங்க வர கான்ஃபிகரேஷன் தான் இங்கே வருது. சரிங்களா? சார் இங்க எஸ்ன்னு வந்திருக்கும். இது எஸ் தான். ஸோ நமக்கு ரிமைனிங் எல்லாமே சேம் கான்ஃபிகரேஷன். இது மூணுமே நமக்கு சேம் தான். ஸோ இது இந்த கார்பன், ஸோ இந்த கார்பன், ஸோ இது எல்லாமே சேம் தான். சரிங்களா? அப்போ இந்த ஒரு கைரல் கார்பன் வந்து நமக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சருக்கு உள்ள கான்ஃபிகரேஷன் டிஃபர் ஆகுது இல்லையா? ஸோ நமக்கு அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா C2 எபிமர் சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி செகண்ட் கைரல் கார்பன் அல்லது இதுல பாத்தீங்கன்னா இங்க வர 4 கைரல் கார்பன் மட்டும், இந்த 4th கைரல் கார்பன் மட்டும் நமக்கு கான்ஃபிகரேஷன் டிஃபர் ஆகும். ஸோ அப்ப நம்ம சொல்லும்போது C4 எபிமர்னு சொல்லணும். அந்த கார்பன் மென்ஷன் பண்ணி எபிமர்னு சொல்லணும். இன்கேஸ் ஆனமர் எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ ஆனமர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்பன், ஃபர்ஸ்ட் கைரல் கார்பன்ல நமக்கு கான்ஃபிகரேஷன் டிஃபரெண்டா இருக்கும். கான்ஃபிகரேஷன் டிஃபரெண்டா இருந்தா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆனமர். ஸோ பாருங்க இதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இது 1, இது 2, இது 3. ஸோ நமக்கு 6 கான்ஃபிகரேஷன் வருது. ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு எபோதி பிளேன்ல இருக்கு. 6 வந்து எஸ்ன்னு வைக்கணும். ஸோ இதுல பாருங்க 1, 2, 3. ஸோ நமக்கு இது 6 கான்ஃபிகரேஷன். 4th ப்ரையாரிட்டியை பாருங்க உங்களுக்கு பிளோதி பிளேன் இருக்கு. ஸோ 6 வந்து 6. சரிங்களா? ஸோ நமக்கு இது 4th ப்ரையாரிட்டி எபோதி பிளேன்ல இருக்கிறதுனால நம்ம 6 வந்து எஸ்ன்னு வச்சிருக்கோம். பாருங்க நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல மட்டுமே நமக்கு டிஃப்ரெண்ட் இருந்தது அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் ஆயிட்டு இருந்ததுன்னா அதை நீங்க ஆனமர்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் தவிர்த்து அதர் கார்பன்ல வர கைரல் சென்டர்ல டிஃபரன்ஸ் இருந்தா அதை நீங்க எபிமர்னு சொல்லணும். சரிங்களா? நீங்க இதுக்கு எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி D- இதை எடுத்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு சேமா இருக்கு. சரிங்களா? சேம் கான்ஃபிகரேஷன். ஸோ இதுவும் உங்களுக்கு சேம் கான்ஃபிகரேஷனா வரும். சரிங்களா? இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்டா வருது. ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதுவும் டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா OH உங்களுக்கு ரைட் சைடு இருக்கு, இந்த சைடுல லெஃப்ட் சைடு இருக்கு. அப்போ கண்டிப்பா கான்ஃபிகரேஷன் டிஃப்ரெண்டா வரும். அது உங்களுக்கு அந்த சின்ன கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும். இதுல பாருங்க இதுவும் உங்களுக்கு சேமா தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனை தவிர்த்து ரிமைனிங் கார்பன்ல கான்ஃபிகரேஷன் டிஃப்ரெண்டா வந்ததுன்னா அது வந்து எபிமர்னு அர்த்தம். ஸோ இதுல பாருங்க C4 மட்டும் உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் டிஃப்ரெண்டா இருக்கு. மற்ற கைரல் கார்பன் எல்லாமே இதுல இருக்க கைரல் கார்பன் தான் இதுலயும் இருக்கு. சரிங்களா? கான்ஃபிகரேஷன் தான் இதுலயும் இருக்கு. ஸோ அப்ப நமக்கு C4 மட்டும் டிஃப்ரெண்டா இருக்குன்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா C4 எபிமர்னு சொல்லுவோம். இங்கே C2ல தான் கான்ஃபிகரேஷன் டிஃப்ரெண்டா இருக்காங்க. இதை C2 எபிமர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு D குளுக்கோஸுக்கும் D மைனஸுக்கும் இருக்கிற ஐசோமர் என்ன பண்ணா எபிமர்னு அர்த்தம். நமக்கு இப்போ நமக்கு எபிமர் தான் கரெக்ட் ஆன்சர். நமக்கு லாஸ்ட் கொஸ்டின், this trans isomerism is shown by. இதுல நான் ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் கொடுக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் கண்டிஷன் தெரியும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நமக்கு டபுள் பாண்ட் இருக்கும். சரிங்களா? சொல்ல அப்படின்னா நமக்கு சைக்கிளிக் 4 மெம்பர் ரிங், 5 மெம்பர் ரிங், 6 மெம்பர் ரிங். ஸோ இந்த மாதிரி சைக்கிளிக் ரிங்லயுமே நம்ம சிஸ் டிரான்ஸ் சொல்ல முடியும். 3 மெம்பர்ல கூட நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? நமக்கு இப்ப டபுள் பாண்ட் நம்ம பேசணும் அப்படின்னா நமக்கு இந்த 2 டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன்ல ஸோ நமக்கு இந்த அட்டாச் ஆகிற கார்பன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 கார்பன்லையுமே
நமக்கு வரக்கூடிய சப்ஸ்டிடியூஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏவா இருந்தாருன்னா இவர் பி, இந்த மாதிரி ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இவர் பாருங்க இவரும் டிஃப்ரெண்டா இருக்கலாம், ஏ அண்ட் பி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருக்கணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தா நம்ம சிஸ் டிரான்ஸ் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஏ ஏபி. ஸோ இதுல நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, பட் இதுல பாருங்க சேமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தா நம்ம சிஸ் டிரான்ஸ் சொல்ல முடியாது. சிஸ் ஆர் டிரான்ஸ் நாட் பாசிபிள், நாட் பாசிபிள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிங் சிஸ்டம்லயும் வந்து பாத்தீங்கன்னா சிஸ் டிரான்ஸ் சொல்ல முடியும். எப்போ அப்படின்னா இந்த மாதிரி OH இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு OH இருக்குன்னா சேம் சைடு இருக்கு அப்படின்னா இது சிஸ். நமக்கு OH இருக்கு. ஸோ நமக்கு இந்த மாதிரி OH இருந்தா இது வந்து டிரான்ஸ், ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கு, டிரான்ஸ். இந்த மாதிரி நம்ம சொல்லலாம், சரிங்களா? ரெண்டு மெத்தில் இருக்கு அப்படின்னா ஸோ இது வந்து சிஸ்ன்னு சொல்லலாம். இதுல பாருங்க CH3 CH3. ஸோ இது வந்து உங்களுக்கு அபோவ் தி பிளேன் இருக்கு, பிலோ தி பிளேன் இருக்கு, டிரான்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சைக்ளிக் சிஸ்டம்னு சொல்லலாம், நம்ம டபுள் பாண்ட்லயும் சொல்லலாம், சரிங்களா? பாருங்க நமக்கு நீங்க 1 by 1 ஆப்ஷனை செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க சைக்ளோஹெக்சீன். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா சைக்ளோஹெக்சீன். ஸோ நமக்கு சைக்ளோஹெக்சீன் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும். ஸோ இதுதான் சைக்ளோஹெக்சீன். இதுல பாருங்க டபுள் பாண்ட்ல ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதெல்லாம் சிஸ் டிரான்ஸ் சொல்ல முடியாது, நம்ம சிஸ் டிரான்ஸ் நம்ம சொல்ல முடியாது, சரிங்களா? சைக்கிளிக் ரிங்ல பாருங்க இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு 4 மெம்பர் ரிங், 5 மெம்பர் ரிங், 6 மெம்பர் ரிங், 7 மெம்பர் ரிங், சரிங்களா? 7 மெம்பர் ரிங். இவங்களுக்கு எல்லாம் ஒரு டபுள் பாண்ட் இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்க எல்லாமே நமக்கு ஒன்லி சிஸ் தான் சொல்ல முடியும், சரிங்களா? சிஸ் டபுள் பாண்ட் மட்டும் தான், சரிங்களா? சிஸ் அல்கின் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். டிரான்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா 9 மெம்பர் ரிங், 8 மெம்பர் ரிங். ஸோ அந்த மாதிரி போனாதான் நம்ம வந்து ரிங் பிளெக்சிபிலிட்டி இருந்தாதான் நம்ம வந்து டிரான்ஸ் சொல்ல முடியும். ஸோ நமக்கு இந்த ரிங்குக்குள்ள ஒரு டபுள் பாண்ட் இருக்காங்க அப்படின்னால இவங்க எல்லாமே நமக்கு சிஸ் அல்கின் மட்டும்தான். ஸோ அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ சிஸ் அல்கின் மட்டும்தான். ஸோ அப்ப நமக்கு இந்த சைக்கிள் எக்ஸ்ல வந்து நம்ம சிஸ் மட்டும் தான் சொல்ல முடியும், டிரான்ஸ் நம்மளால சொல்ல முடியாது. அவங்க கேட்டிருக்கிறது சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமரிசம் தான். ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ வராது. நீங்க பாருங்க பி ஆப்ஷனை செக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பி. பி பாருங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா 1,2 டைப்ரோமோ சைக்ளோஹெக்சேன். நமக்கு சைக்ளோஹெக்சேன் கொடுத்துருக்காங்க. சைக்ளோஹெக்சேன் ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணிட்டு 1,2 டைப்ரோமோ. நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஒரு புரோமின் இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல ஏதாவது ஒரு பொசிஷன் நீங்க எடுத்துக்கலாம், சரிங்களா? நமக்கு இப்படி இருக்கு, சரிங்களா? இது கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுல நம்மளால ட்ரா பண்ண முடியும், சரிங்களா? இதுல வந்து சிஸ் டிரான்ஸ் நம்மளால சொல்ல முடியும். பாருங்க நமக்கு இந்த புரோமினோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அவங்க சொல்லவே இல்லை. ஸோ நம்மளால எடுத்துக்கணும்னு அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புரோமினை எப்படி வச்சுக்கிட்டோம். ஸோ நமக்கு ஒரு புரோமினை பிலோ தி பிளேன், ஒரு புரோமினை எபோவ் தி பிளேன் வச்சுக்கலாம். ஸோ டிரான்ஸ் சொல்ல முடியும், நமக்கு சிஸ்ஸும் சொல்ல முடியும். பாருங்க நமக்கு 2 புரோமினும் நமக்கு சேம் சைடு வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். பாருங்க இது டிரான்ஸ், இது சிஸ். இதுதான் கரெக்ட் ஆன்சர், நமக்கு தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? ஸோ இதுலதான் நம்மளால சிஸ் டிரான்ஸ் சொல்ல முடியும். நமக்கு ஆப்ஷன் பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? 1PUT நம்ம சி ஸ்ட்ரக்சரை பாருங்க. ஆப்ஷன் நம்பர் சி பாத்தீங்க அப்படின்னா சில பாருங்க 1PUT இதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். இங்க பாருங்க இதெல்லாம் 1PUTன்னு கொடுத்துருக்காங்க. டபுள் பாண்ட் நமக்கு சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம். பாருங்க இந்த கார்பன்ல ரெண்டுமே ஹைட்ரஜனா இருக்கு, சரிங்களா? சிமிலர் குரூப்பா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிமிலர் குரூப்பா இருந்தது அப்படின்னா இதுல நம்மளால சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் சொல்லவே முடியாது. பட் இந்த கார்பனும் டிஃப்ரெண்டா இருக்கு, இது வேற குரூப்பா இருக்கு. ஸோ அப்படி இந்த கார்பன்ல சேமா வந்திருக்குன்னா நம்ம சொல்ல முடியாது. பாருங்க ஆப்ஷன் நம்பர் டி பாருங்க. ஆப்ஷன் நம்பர் டில 2,3 டைமெத்தில் பியூட்டேன். நமக்கு
நமக்கு 2,3 மெட்டீரியல் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு மெட்டீரியல் இருக்கு. நமக்கு இதுதான் சாரி, நான் சைக்ளோபியூட்டேன் போட்டேன். அவங்க கேட்டிருக்கிறது பியூட்டேன் மட்டும்தான். சரிங்களா? இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்களும் பண்ணிடக்கூடாது. பாருங்க, பியூட்டேன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு கார்பன் ட்ரா பண்ணி 1 2 அப்ப செகண்ட் பொசிஷன்ல ஒரு மெட்டீரியல் இருக்கா. நெக்ஸ்ட் தேர்ட் பொசிஷன்ல நமக்கு ஒரு மெட்டீரியல் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிஸ் டிரான்ஸ் நம்மளால சொல்ல முடியாது. சரிங்களா? இந்த இடத்துல வந்து பாருங்க, நீங்க வந்து என்ன சொல்லுவீங்கன்னா சின் அண்ட் ஆன்டி பெரிபிளைனார் இப்படிதான் நீங்க பேசுவீங்க. சரிங்களா? அந்த இடத்துல நம்ம சிஸ் டிரான்ஸ் சொல்ல மாட்டோம். இது வந்து சின் அண்ட் பெரிபிளைனார் தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன் இருந்ததுன்னா நம்ம சின் அப்படிதான் சொல்லுவோம். சின் அண்ட் ஆன்டி தான் சொல்லுவோம். சிஸ் டிரான்ஸ் சொல்ல மாட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஏன்னா இதுலயுமே நீங்க கேட்கலாம், நீங்க இப்படி எழுதலாம் இல்லையா, ஒரு மெத்தில நீங்க இப்படியும் ஒரு மெத்தில நீங்க இப்படி வச்சு எழுதலாம், டிரான்ஸ்ல எழுதலாம், அல்லது இன்னொரு ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதலாம்னா ரெண்டுமே நமக்கு சேம் சைடு வர மாதிரியா இப்படி எழுதலாம். இப்படி வரலாம் சார், நீங்க என்ன இதை சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன் போயிருக்காங்க. இது வந்து சின் அண்ட் ஆன்டியா நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. பட் இந்த ரிங்கில நீங்க நினைச்சிருக்கலாம் இங்கேயே சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன் இருக்கு. நமக்கு வந்து ரிங் ஸ்ட்ரக்சர்ல இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணவே முடியாது. ரிங் ஸ்ட்ரெயின் இருக்கும். ரொட்டேஷன் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். நமக்கு ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்ட். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.